பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பிளாஸ்டிக் பேக், இந்த மஞ்சள் பையிலாம் நம்ம எடுத்துகிட்டு போவோம்ல, காட்டன் பேக்கில், அதில் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா இது என்னது, இது பட்டிக்காடு மாதிரி இதில் எடுத்துகிட்டு வரேன்னு கிண்டல் அடிச்சுட்டு இருப்பான். அப்புறம் என்ன பண்ணால் பிளாஸ்டிக் பேக்கை யூஸ் பண்ண ஆரம்பி, பிளாஸ்டிக் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சௌகரியம் அப்படின்னு சொன்னான். இப்போது பிளாஸ்டிக்கே பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறான். காரணம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது, ஒரு மனுஷன் ஒரு பிளாஸ்டிக் பேக்கை பயன்படுத்தக்கூடிய கால அவகாசம் வெறும் 12 நிமிஷம். நம்ம ஒரு கேரி பேக் வாங்கினோன்னா, ரீயூசபிள் கேரி பேக் இல்லாமல் எந்த கேரி பேக்காக இருந்தாலும் சரி, அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய கால அவகாசம் வெறும் 12 நிமிஷம். ஆனால் அது மக்கி போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1000 வருஷம். நம்ம புறப்பட்டு போயிடுவோம், ஆனால் நம்ம பயன்படுத்தி போட்ட பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் நிறைஞ்சின்னு இருக்கும். அது எங்கே நிறையிறது? கால்வாயில் போய் விழுறது, நதிகளில் போய் கலக்கிறது, கடைசியில் கடலில் போய் கலக்கிறது. 2050 கடலில் மீன்களோட எண்ணிக்கையை விட பிளாஸ்டிக் பேக்ஸோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தியாக இருக்கும்னு இன்னொரு ரிப்போர்ட் சொல்கிறது. நம்ம சனாதன தர்மம் பிளாஸ்டிக் பேக் உபயோகிக்கிறதுக்கு சொல்லவே இல்லையே. சாப்பிட்றதுக்கு வாழை இலையும் பார்க்க மாட்டேன்னு தானே சொல்லின்னு இருக்கு. வேற பிளாஸ்டிக் பேக்குன்ற சம்ஸ்காரமே கிடையாது. முன்னாடி என்ன சொன்னா, பாட்டுக்கு மட்டும் வாழை இலையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா, இன்னைக்கு அவெல்லாம் என்ன சொல்றா, சஸ்டெயினபிலிட்டின்னு ஒரு பேர் வச்சுட்டா. நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் அது சஸ்டெயினபிளான்னு பார்த்து வாங்குங்கோ, காட்டனாக பார்த்து உடுத்திக்கோங்கோ, ரீயூசபிள் பொருளாக வாங்குங்கோன்னு சொல்லிட்டு இருந்தா. முன்னாடி கன்சியூமரிசம் கோட்பாடாக இருந்தது, இப்போ மினிமலிசம் கோட்பாடாகின்னு இருக்கு. கன்சியூமரிசம்னா இதை வாங்குங்கோ இதை வாங்குங்கோ இதை வாங்குங்கோன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறான்னா, தேவைக்கு இல்லாமல் அதிகமாக வாங்காதீங்கோ அப்படிங்கிறான். நம்ம தர்மசாஸ்திரமாக அதே தானே சொல்லின்னு இருக்கு. தேவையில்லாத எதையுமே எடுத்து வச்சுக்காத, தேவையில்லாத எதையுமே சேர்த்து வச்சுக்காதன்னு தானே சொல்கிறது. ஆக நம்ம தர்மம், நம்ம சனாதன தர்மம் என்றைக்கும் சத்தியத்தை மட்டும்தான் பேசும். நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். இன்றைக்கி வந்திருக்கிற இந்த டெக்னாலஜி, இந்த ரெவல்யூஷன், மற்ற அந்நிய சக்திகளுடைய ஊடுருவல் எல்லாம் திரும்ப நமக்கு அதில் சாஸ்திரத்தில் பிரமாணம் இருக்கா? நம்ம மகாபாரதம், இதிகாசம் முதலிய புராணங்கள் அதுக்கு பிரமாணம் இருக்கா? நம்ம பாட்டி, நம்ம அம்மா இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலா அப்படின்றத திரும்ப நம்ம பார்க்கணும். அவெல்லாம் இதை பண்ணலைன்னா கண்ணை மூடிட்டு அதை தவிர்த்துட்டு போகிறது மட்டும்தான் நம்ம சௌக்கியமாக வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம்.